கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே காற்று ராசி அவங்க. ஸோ அதனால ஜாலி டைப்பு. ஜாலியாக இருக்கணுங்க. எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. இப்போ இவங்க பக்கத்தில் உட்காந்து யாராவது அழுதுட்டு இருந்தா கூட இவங்க பாட்டு இவங்களுடைய விஷயங்கள்ல தான் கண்ணும் கருத்துமா இருப்பாங்களே தவிர்த்து எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் நிறைய பெருகிட்டு வருது. இதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொலை பண்ணுறது, ஒய்ஃப் ஹஸ்பண்டை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்டு டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஆனா இவங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் வராரு. 5ஆம் வீட்டு அதிபதியுடைய தசாபுத்தி நடக்கும்போது கம்பல்சரி இன்னொருத்தர் மீது ஒரு அட்ராக்ஷன், அஃபெக்ஷன்ற ஒரு விஷயம் கன்ஃபார்மா வரும். ஸோ 8ல் இருக்கிற சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பா அந்த அஃபர்ன்ற ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடத்தி கொடுத்துருவாரு. அதே மாதிரி உங்களுடைய இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டால தேவையில்லாத வாலண்டரி யாராவது மெசேஜ் அனுப்பிச்சா அதுக்கு ரிப்ளை பண்ணாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நீங்க மாட்டிக்காம இருக்கலாம். அதே மாதிரி சுக்கிரனுடைய தானியம்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய தானியம். ஏன்னா சுக்கிர பகவான் தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம், அதாவது கள்ள தொடர்பு உள்ள கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரனால தான் மனசு தடுமாறுது. அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் கெட்டு இருந்தாலும் இல்ல 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமோ பெண்ணா இருந்தா ஆணிடமும் ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அப்ப யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு அன்பா பேசினாலும் இல்ல அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும், வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு ஆபீஸ்ல ஷேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆறுதலா யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் சாஞ்சிடுறாங்க. கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, எப்போ பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் நிறைய பெருகிட்டு வருது. இதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொலை பண்றது, ஒய்ஃப் ஹஸ்பண்டை கொலை பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இது இல்லாம குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்டு டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் கெட்டு இருந்தாலும் இல்ல 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமோ பெண்ணா இருந்தா ஆணிடமும் ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அப்ப யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு அன்பா பேசினாலும் இல்ல அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும், வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு ஆபீஸ்ல ஷேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆறுதலா யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் சாஞ்சிடுறாங்க. ஒன்னும் இல்லை, இப்ப பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல கூட நிறைய இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது சும்மா ஜஸ்ட் ஒரு 5 days தான் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆனா அவங்கள நம்பி எங்கெங்கயோ போறது, அவங்க கூட அவுட்டிங் போயிட்டு, ஸோ அவுட்டிங் போயிட்டு வர நேரத்தில் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, இப்போ கூட ஜஸ்ட் நான் ஒரு யூடியூப்ல கூட நிறைய நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு கொலை நடந்துடுச்சு, எரிச்சு கொண்டுட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் நீங்க இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 5 daysக்கு உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்கக்கிட்ட போயிட்டு நீங்க போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்கிறீங்க. இது ஒரு உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள தெரிஞ்சா கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இது மூலமா உங்களுக்கு ஏற்படுது. ஸோ அதனால எப்படி நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதையும், அதே மாதிரி இந்த 12 ராசிக்குள்ள எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்றதையும் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். கும்பராசிக்கு திருமணத்துக்கு முன்பு எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பின்பு எப்படி இருக்கும், அவங்க லைஃப்ல இந்த அஃபர்ன்ற ஒரு விஷயம் எப்படி இவங்க லைஃப்குள்ள வரும், அதுலேருந்து எப்படி விடுபட்டு வரலாம், அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் இப்போ பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே காற்று ராசி அவங்க. ஸோ அதனால ஜாலி டைப்பு. ஜாலியாக இருக்கணுங்க. எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. இப்போ இவங்க பக்கத்தில் உட்காந்து யாராவது அழுதுட்டு இருந்தா கூட இவங்க பாட்டு இவங்களுடைய விஷயங்கள்ல தான் கண்ணும் கருத்துமா இருப்பாங்களே தவிர்த்து மற்றவங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் அதிகம் இருக்கும். பட் ரொம்ப இந்த சும்மா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கியா, எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கியா, அதெல்லாம் வேண்டாம், விட்டு ஜாலியாக வாழ்க்கை ஜாலியாக வாழறதுக்கு தான் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள்
இந்த கும்பராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஜாலி டைப்புங்க. எந்த அளவுக்கு ஜாலி டைப்னா, அதாவது சொல்றேனே, எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து இவங்க கும்பராசிக்காரர்கள் அவ்வளோ வந்து ஒரு வேலையில கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. பட் வந்து ஜாலியாகவும் இருப்பாங்க. எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரிங்க, இந்த கும்பராசிக்காரர்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. கும்பராசிக்காரர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த விட்டு கொடுக்கும் தன்மையும் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். என்னதான் வந்து இவங்களுக்கு வந்து மூக்குக்கு மேலே கோபம் வந்தாலுமே இந்த விட்டு கொடுக்குன்ற தன்மை வந்து அதிகமாக இருக்கும். யாராவது வந்து இவங்க எதிர்க்க வந்து சண்டை போட்டா கூட, அதாவது இவங்களுக்கு மேலே தப்பே இல்லை அப்படின்னு சொன்னா கூட, இந்த நாட்டாம படத்துல நாட்டாம தம்பி இருப்பார் பாருங்க, அவர் மேலே வந்து தப்பே இருக்காரு, ஆனா அண்ணன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவரு தப்பை ஏத்துட்டு போயிடுவார்ல. தப்பே இருந்தா கூட அந்த தப்பை வந்து என் மேல தப்பு இல்லை அப்படின்னு கூட வந்து வாயை திறந்து சொல்ல மாட்டார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். அதாவது உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவங்கள புரியலையே அப்படின்னு ஏங்கக்கூடியவங்களும் கும்பராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி டக்குன்னு யாருக்கிட்டேயும் சண்டைக்கு போயிட மாட்டாங்க இவங்க. ஏன்னா நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால சண்டை சச்சரவு எங்கேயாவது சண்டை நடந்திருந்தா கூட சரி, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த பக்கமே போக மாட்டாங்க. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இந்த சண்டைக்கே போகாதவர்கள் இந்த கும்பராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா வேலையிலும் சரி, ஏதாவது சண்டை வரா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட சரி ஓகே சார், அதாவது இவங்களுடைய மேலதிகாரி இவங்களை ஏதாவது திட்டினா கூட சரி ஓகே சார், நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டு பண்ணாத தப்புக்கு இவங்க வந்து அதுக்கு சாரி கேட்டு போகக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அடிக்கடி சாரின்ற வார்த்தை இவங்க வாயில வந்துகிட்டே இருக்கும். அதாவது மகர ராசிக்காரர்கள் எப்படி சாரின்ற வார்த்தை வராதுன்னு சொல்லணும், அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு சாரி 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 எதுக்கு எடுத்தாலும் சாரின்ற வார்த்தை அதிகம் யூஸ் பண்ணக்கூடியவங்களும் இந்த கும்பராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே வந்து ரொம்ப வந்து யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு தான் வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து இறங்குவாங்க. அனலைஸ் பண்ணாம எந்த விஷயத்துலையும் இவங்க இறங்க மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது பிரச்சனை வரும், நாளைக்கு பின்ன ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணாம எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்க இறங்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க வந்து வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு படிப்பு, வெளியூர் வேலை, இது எல்லாமே மோஸ்ட்லி கும்பராசிக்காரர்களுக்கு கன்ஃபார்மா அமையும். அதே மாதிரி இவங்களுடைய லைஃப்ல, அதாவது திருமணத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு அஃபெக்ஷன் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இவங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வராரு. 5ஆம் வீட்டு அதிபதியுடைய தசாபுத்தி நடக்கும்போது கம்பல்சரி இன்னொருத்தர் மீது ஒரு அட்ராக்ஷன், அஃபெக்ஷன்ற ஒரு விஷயம் கன்ஃபார்மாக வரும். அதுவும் இல்லாமல் புதன் அதிபதியாக வரனால புதனுடைய தசாபுத்தி நடக்கும் காலங்களில் கன்ஃபார்மாக ஒரு ஆப்போசிட் பீப்புள் மீது ஒரு லவ், அஃபெக்ஷன், இல்லை நீங்களா போய் வாலண்டரியாக பேசுகிறதோ இல்லை அவங்களா வந்து வாலண்டரியாக பேசுகிறதோ, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசி கட்டத்தில் 12 சுக்கிரன் இருக்கும் போதும் கன்ஃபார்மாக இந்த ஒரு விஷயம் கன்ஃபார்மாக உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவேன். ஸோ அது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இதுலேருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் 8ஆம் வீட்டு அதிபதியாக உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கார். ஸோ 8ல் இருக்கிற சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக அந்த அஃபர்ன்ற ஒரு விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவார். அதே மாதிரி நிறைய லவ் மேரேஜும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பிரேக்கப் ஆகும். பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அது சக்சஸ் ஆகும். அதாவது உங்களுடைய ராசி கட்டத்துல சில கிரகங்கள் வலுப்பெற்றிருந்தா கண்டிப்பா அது உங்களுக்கு லவ் மேரேஜா அமைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டால தேவையில்லாத வாலண்டரி யாராவது மெசேஜ் அனுப்பிச்சா அதுக்கு ரிப்ளை பண்ணாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இருந்து நீங்க மாட்டிக்காம இருக்கலாம். சரிங்க, நான் மாட்டிக்கிட்டேங்க, நான் இப்போ எப்படிங்க வெளிப்படுறது, இதுல இருந்து இதுக்கான வெளிப்படுறதுக்கான பரிகாரம் என்ன, இல்லை இதுல மாட்டிக்காம இருக்கிறதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதி யாரு? புதன் பகவான். புதன் பகவானுடைய தானியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் பகவானுடைய தானியம் வந்து பச்சை பயிறு. ஸோ இந்த பச்சை பயிரை என்ன பண்ணுறீங்கன்னா நைட் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துன்னு போயிட்டு பெருமாள் கோயிலில் இருக்கிற குளத்தில் போட்டுவாங்க. அந்த குளத்தில் இருக்கிற மீன்கள் அதை சாப்பிடணும். அதை சாப்பிடும் போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராமல் அது தடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காயத்ரி மந்திரம், ஏதாவது ஒரு தெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் ஒரு டெய்லி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு 11 தடவையாவது உங்கள் வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லி ஒரு 11 தடவை இந்த காயத்ரி மந்திரத்தில் ஒன்று காலையில் சொல்லுங்கள், இல்லை ஈவினிங் விளக்கேற்றி வச்சுட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போதும் இந்த மாதிரி
அதாவது உங்களுடைய ஆப்போசிட் பீப்புள் மேல ஒரு அட்ராக்ஷன் வராம அது உங்களுக்கு தடுக்கும். அதே மாதிரி சுக்கிரனுடைய தானியம்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய தானியம். ஏன்னா சுக்கிர பகவான் தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம், அதாவது கள்ள தொடர்பு உள்ள கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரனால தான் மனசு வந்து தடுமாறுது, எல்லார் மேலேயும் வந்து ஒரு அட்ராக்ஷன் வருது. அதாவது ஹஸ்பண்ட் சரியா பேசலையே, நம்ம இப்படி போய் பேசலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மாறுறதுக்கான காரணமே சுக்கிர பகவான் தான். ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா, இந்த மொச்சை பயிரை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துன்னு போயிட்டு அம்மன் கோயில்ல இருக்கிற மீன்களுக்கு போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணும்போது இந்த பரிகாரங்கள் உங்களை தப்பான வழியில் போக விடாமல் அது தடுக்கும். இப்போ நான் சொன்ன பதிவு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு மட்டும்தாம்மா நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாதுங்க. நாங்கள் எங்கள் நாகசக்தி அருள்வாக்கு பீடத்தில் வந்து தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, திருமண தடை, குழந்தையின்மை, அப்புறம் வந்து பிஸ்னஸ் வந்து பீக்கில் போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, ஏதாவது ஏவல் இருக்குமா, பில்லி சூன்யம் இருக்கிறது, செய்வினை எடுக்கிறது, கெட்ட ஆத்மாவை விரட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓமம் பண்ணி அந்த ஓமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடையில் வாங்குற அந்த ஐட்டங்கள் எல்லாமே போடாம சில கொல்லிமலை செஞ்சி மலையிலேருந்து சில வேருங்கள்லாம் வர வச்சு அதை போட்டு அந்த ஓமம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து எந்திரம் கொடுக்கறது, தாயத்து கொடுக்கறது, வசியமை ப்ளஸ் வந்து இந்த தொழில் வசியமை இதெல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த அஃபேரில் வந்து சில பேர் வந்து கள்ளத்தொடர்பில் வந்து கணவன் வந்து மனைவியை பிரிஞ்சு போகிறது, மனைவி வந்து கணவனை பிரிஞ்சு போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் சில பூஜைகள்லாம் பண்ணி அவங்களுக்கான, சில பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி இங்கேருந்தே நாங்கள் பூஜை பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் அனுப்பிச்சி விட்றோம். அவங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சும் நாங்கள் இங்கே பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வர முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ஃபோட்டோஸ் வச்சும் நாங்கள் பரிகாரம் பண்ணி அவங்களுக்கான தீர்வை நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இங்கே மட்டும் இந்த பிரச்சனைகளை நாங்கள் வந்து சென்னையில் மட்டும் நாங்கள் பார்க்குறோன்னா கிடையாதுங்க. திருநெல்வேலி, மதுரை, ஊரில் இருக்கிறவங்க, அதாவது ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, ப்ளஸ் வந்து இந்த மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கேயும் போய் நாங்கள் பரிகாரங்கள் பண்ணி அவங்களுக்கான தீர்வை அங்கே கொடுத்துட்டு வரோம். சில பேருக்கு வர முடியாது, நீங்கள் இங்கே பண்ணி கொடுங்கனால இங்கே வந்து ஃபோட்டோ வச்சு வீடியோ கால் மூலயமா பூஜையை காமிச்சு அவங்களுக்கான பரிகாரங்களையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்கள் பிரச்சனைகளை நான் நாகாத்தம்மன் காளியம்மனுடைய துணையோடு நான் உங்களுக்கு தீர்த்து வைப்பேன். நன்றி, வணக்கம்.